ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கிய அறிவிப்பு. டயட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அவ்வளோ கேலரிஸ் இருக்குது. இது கிட்ஸுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லாவே வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப் பண்ணும். பீனட்ஸே பிடிக்கல அப்படின்னு சொல்கிற கிட்ஸுக்கு கண்டிப்பாக தான் செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் ஒரு 2 கை அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நான் வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா வறுத்துக்கோங்க. இப்போ இதனால் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். கல் மண் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஸ்வீட்னஸ்க்கு ஒரு 4 டேட்ஸ் எடுத்திருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா உலர் திராட்சை கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாமே ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன். பால் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி லெவல் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ இது ஒரு மோல்டில் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கணும். இதை விட லூஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ஃப்ரீஸ் ஆயிரும். அதுக்காக இந்த அளவுக்கு கெட்டியாக எடுத்திருக்கேன். இதை 2 டேப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 4 to 5 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி பாருங்க. பயங்கர க்ரீமியாக இருந்தது. டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. உண்மையாலுமே பீனட்ல ஐஸ்கிரீம் செஞ்சால் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.